தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்னன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் என்ன விஷயங்கள்லாம் வருது, இதெல்லாம் அதில் அடக்கம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்றது பேசுது, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்றதுக்கான பெயர் காரணம், குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற பெயர் எதனால் யார் கொண்டு வந்தா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு ஓவர்வியூ. இது ஆல்ரெடி நான் வந்து லைவ் ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன், பட் இந்த லைவ் அவ்வளோவா கிளாரிட்டி இல்லை அப்படின்றதுனால இதை நான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். அந்த லைவ் ப்ரெசன்டேஷனில் நான் என்னெல்லாம் சொன்னனோ அதோட ஒரு சுருக்க வடிவமாக இந்த எபிசோடில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த குவாண்டம் அப்படின்ற வார்த்தை ஒரு பழைய காலத்து வார்த்தை தான். இது ஆல்ரெடி புழக்கத்தில் இருந்த வார்த்தை தான். ஆங்கிலத்தில் ஆல்ரெடி ஒரு புழக்கத்தில் இருந்த வார்த்தை தான். இது வந்து ஒரு லத்தீன் ரூட்லேருந்து வந்த ஒரு வார்த்தை. லத்தீன் வேர்டு இது. இங்கிலீஷ் தான் வந்து எல்லா மொழிகளில் இருந்தும் வார்த்தைகள் எடுத்து வச்சுக்கோமே. அந்த மாதிரி குவாண்டம் அப்படின்ற வார்த்தை வந்து லத்தீன் ரூட் கொண்டது. குவாண்டம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், மினிமம் ஆஃப் எனி ஃபிசிக்கல் என்டிட்டி அப்படின்ற மாதிரி இதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டினா ஒரு பொருள், அந்த பொருளின் மிகச்சிறிய கடைசி வடிவம் அப்படின்றது வந்து நம்ம குவாண்டா அப்படின்னு சொல்லலாம். குவாண்டா அப்படின்றது வந்து ப்ளூரல், அதாவது பன்மை. குவாண்டம் அப்படின்றது வந்து சிங்கிள், ஒற்றைப்படை. அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா குவாண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரான்றது ஒரு கடைசி என்டிட்டி, அது ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ எலக்ட்ரான் இஸ் அ குவாண்டம் அப்படின்ற மாதிரி நம்ம இதை சொல்ல முடியும். குவாண்டா அப்படின்றது வந்து பல பொருட்களை சேர்த்து குறிக்கிறதுக்கு பேர் குவாண்டா. ஒரு ஒரு அணு அப்படின்னா வந்து அதில் குவாண்டாஸ் இருக்கும், எல்லா குவாண்டாஸும் இருக்கும். அந்த குவாண்டாஸ் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேசுது. அதாவது அணுவிற்குள் இருக்கக்கூடிய மிகச்சிறிய துகள்களான எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் பற்றி பேசுது. இதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸோடைய அடிப்படை வார்த்தை. இந்த வார்த்தையை முத சயின்டிஃபிக்கல் டேர்மாக ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு. அவரோட பேர் வந்து ஹெர்மன் வான் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் அப்படின்றவர். HERMAN அப்படின்றவர் ஹெர்மன் வான் ஹெல்ம்ஹோல்ட்ஸ். இவர் தான் முத 1900களில் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத குறிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறாரு. இப்போது ஜே தாம்சன் வந்து கார்பஸ்கல்ஸ் தான் பேர் வைக்கிறாரு. எலக்ட்ரிசிட்டிக்கு காரணமான அந்த துகளை வந்து எலக்ட்ரான்லாம் ஒரு பேர் வைக்கல, அவர் கார்பஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் குறிக்கிறாரு. அந்த பேரில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிறைய பேர் வேறு பேர்களில் அதை வழங்குறதுக்கு முற்படுறாங்க. அப்படி 1900களில் ஹெர்மன் வான் ஹெல்ம்ஹோல்ட்ஸ்ன்றவர் வந்து இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அதாவது குவாண்டம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற மாதிரி இந்த கார்பஸ்கல்ஸ் அப்படின்ற விஷயத்த குறிக்கிறார். கார்பஸ்கல்ஸ் அப்படின்னு பொதுவாக அவர் குறிக்கல, எலக்ட்ரிசிட்டிக்கு காரணமான பொருள் குவாண்டா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, குவாண்டம் இன் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற மாதிரி இவர் குறிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஜென்ரலைஸ்டு டேர்ம், மேக்ஸ் பிளாங்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், இவர் ரொம்ப முக்கியமானவர். ஹச்ன்னு சொல்லி ஒரு பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு சொல்லி நம்ம குறிக்கிறோம் இல்லையா குவாண்டம் மெக்கானிக்ஸில். அந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு குறிக்கிறதுக்கான காரணமே இவர் தான் அந்த கான்ஸ்டன்ட்டை டிரைவ் பண்ணி கொண்டு வந்தார். 1901 மேக்ஸ் பிளாங்க் தன்னுடைய ஒரு கட்டுரையில், அதாவது தன்னுடைய ஒரு பேப்பரில் வந்து குவாண்டம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேட்டர் அப்படின்ற மாதிரி அந்த அணு உப துகள்களை வந்து குறிக்கிறாரு. அந்த துகள்கள் தான் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கும் காரணம், எல்லா மேட்டர்லையும் அந்த துகள்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் குறிக்கிறாரு. குவாண்டம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேட்டர் அப்படின்ற மாதிரி வார்த்தையில் வந்து குறிக்கிறாரு. ஜே தாம்சன் வந்து கார்பஸ்கல்ஸ்னு குறிச்சாரு, மேக்ஸ் பிளாங்க் வந்து குவாண்டம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேட்டர் அப்படின்ற மாதிரி அதை குறிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஐன்ஸ்டீன் தன்னுடைய கட்டுரைகளில் வந்து குவாண்டம் ஆஃப் லைட்ன்ற மாதிரி ஒளிக்கு காரணமான துகள்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபோட்டான்ஸ்ன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபோட்டான்ஸ்ன்ற துகள்களுக்கு ஃபோட்டான்ஸ் நம்ம பேர் வைக்கல. ஐன்ஸ்டீன் என்ன பேரில் அதை குறிக்கிறார் அப்படின்னு கேட்டால் குவாண்டம் ஆஃப் லைட் அப்படின்ற மாதிரி குறிக்கிறாரு. ஒளின்றது துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டன் காலத்திலேயே நியூட்டன் தான் முத ஒரு ஐடியாவாக முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஐன்ஸ்டீன் அந்த வார்த்தையை நியூட்டன் குறிக்கும் பொழுது நியூட்டனும் கார்பஸ்கல்ஸ் ஆஃப் லைட் அப்படின்ற மாதிரி தான் குறிச்சிருக்கிறாரு. இப்போ இப்படி ஜே தாம்சன் கார்பஸ்கல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு குறிக்கிறார் இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய ஐன்ஸ்டீன் என்ன குறிக்கிறாரு அப்படின்னா குவாண்டம் ஆஃப் லைட் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையில் குறிக்கிறாரு, அந்த ஃபோட்டான்ஸுகள் அப்படின்ற துகள்களை. இப்படி தான் முத குவாண்டம் அப்படின்ற வார்த்தை புழக்கத்தில் வந்தது. ஜென்ரலாக அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஃபீல்டு என்ன விஷயங்களெல்லாம் பேசுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்குது. மேட்டர் அண்ட் எனர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக சிந்திச்சோம் அப்படின்னா சக்தி, சிவம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கலாம். சிவம் அப்படின்னா மேட்டர், சக்தி அப்படின்னா வந்து எனர்ஜி, ஆற்றல் அப்படின்ற அளவுக்கு ஆன்மீகத்தன்மையாக யோசிக்க முடியும். நம்ம அறிவியல் பூர்வமாக இந்த கட்டுரையை, அதாவது இந்த தொடரை நம்ம அணுகிறதுக்கு காரணமாக வந்து நான் வந்து மேட்டர் அண்ட் எனர்ஜி அப்படின்ற மாதிரியே குறிக்கிறேன். மேட்டர் அண்ட் எனர்ஜியை வந்து
குவாண்டம் மெக்கானிக்ஸில் வேறு வார்த்தைகளில் குறிக்க முடியுமா, அப்படியாவது மிகச்சிறிய பொருட்களுக்கு இந்த வார்த்தைகளை எப்படி மாற்றம் கொண்டு சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேட்டர் அண்ட் எனர்ஜி வந்து லார்ஜ் ஸ்கேலில் வச்சு, இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அடிப்படையில் லார்ஜ் ஸ்கேலில் வச்சு யோசிச்சோம் அப்படின்னா மேட்டர் அண்ட் எனர்ஜின்ற மாதிரி யோசிக்கலாம். ஸ்மால் ஸ்கேலில் அது நம்ம யோசிக்கணும் அப்படின்னா வந்து பார்ட்டிகல்ஸ் அண்டு ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஜென்ரலாக இந்த 2 விஷயங்களை பற்றி தான் பேசுது. அணு உபத்துகள்கள், அணு பற்றினது, அணு உபத்துகள்கள் பற்றினது. அணுக்குள்ளே ஜென்ரலாக எட்டி பார்க்குற ஒரு வேலையை தான் வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற ஃபீல்டு வந்து பார்த்துட்டு இருக்கு. அணுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த துகள்கள் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது, அணுவிலேருந்து ஆற்றல் அப்படின்ற விஷயம் எந்த மாதிரிலாம் நம்ம எடுக்க முடியும், ஆற்றல் எப்படி அணுக்குள்ளே செயல்படுது அப்படின்ற விஷயம், ஆற்றலுக்கு காரணமாக என்னென்ன மூலக்கூறுகள்லாம் இருக்கலாம், அதாவது ஆற்றலுக்கும் இந்த ஃபோர்ஸ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பார்ட்டிகல்ஸ் தான் காரணம் அப்படின்ற அளவில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து தன்னுடைய கருதுகோள்களை முன்வைக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸோடைய அடிப்படை விஷயங்களான பார்ட்டிகல்ஸ் அண்ட் எனர்ஜி இதை பற்றி பார்க்கலாம். இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸோட முக்கியமான கான்செப்டான பார்ட்டிகல்ஸ் மற்றும் ஃபோர்ஸஸ் இதை பற்றி நம்ம பார்க்குறோம். பார்ட்டிகல்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது த ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸை வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் சில புத்தகங்களில் வந்து லிஸ்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல். இவ்வளோ தான் பார்ட்டிகல்ஸ், இப்போது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பார்ட்டிகல்ஸ் இவ்வளோ தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், அதாவது எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி சில வகைகள் இருக்குது. அதாவது குவார்க்ஸ் அண்ட் லெப்டான்ஸ், இதுங்க தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். இதை வந்து ஃபெர்மியான்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் ஆல் ஃபெர்மியான்ஸ். குவார்க்ஸ் அண்ட் லெப்டான்ஸ் வந்து இந்த கேட்டகரியில் வந்து வருது. குவார்க்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இந்த குவார்க்ஸால் தான் வந்து புரோட்டானும் நியூட்ரான் ஆக்கப்பட்டிருக்குது. புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே வந்து குவார்க்ஸால் உருவாக்கப்பட்ட வகைகள் தான். குவார்க்ஸ் தான் வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல், புரோட்டான் நியூட்ரான்லாம் வந்து டிரைவ்டு பார்ட்டிகல்ஸ். பட் எலக்ட்ரான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், அதாவது எலிமெண்ட்ரி பார்ட்டிகல். இந்த குவார்க்கில் பார்க்கும்பொழுது குவார்க்கில் ஒரு 6 வகையான குவார்க்குகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அப்பு, டவுன், சாம், ஸ்ட்ரேஞ்ச், டாப், பாட்டம் அப்படின்ற பேரில் வந்து இதை குறிக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து பார்க்க இருக்கிறோம். ஃபெர்மியான்ஸோட இன்னொரு வகையான லெப்டான்ஸில் தான் வந்து எலக்ட்ரான், மியூஆன், டவ், அப்புறம் வந்து சர்ச்சையை கிளப்பிட்டிருக்கிற ஒரு பார்ட்டிகலான நியூட்ரினோ. எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூஆன் நியூட்ரினோ, டவ் நியூட்ரினோ என்று 3 வகைப்பட்ட நியூட்ரினோக்கள். அதாவது லெப்டானில் வந்து ஒரு 6 வகை, குவார்க்ஸில் வந்து ஒரு 6 வகை. இதெல்லாம் சேர்த்து ஃபெர்மியான்ஸ்னு சொல்கிறாங்க, அதாவது எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். அதுக்கடுத்து பாசான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. பாசான்ஸில் வந்து 2 வகை சொல்லலாம், காஜ் பாசான்ஸ் அண்டு ஹிக்ஸ் பாசான்ஸ். ஹிக்ஸ் பாசான்ஸ்ன்றது வந்து கடவுள் துகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொருட்களுக்கு மாஸ் கொடுக்கக்கூடிய துகள் ஹிக்ஸ் பாசான். 2012 வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. கடவுள் துகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கும் போது இதுக்கு பேர் வைக்கல. இதை கண்டுபிடிக்கும் பொழுது இதுக்கு வந்து காட் டேம் பார்ட்டிகல் தான் பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமா அது காலப்போக்கில் காட் பார்ட்டிகல்ன்ற மாதிரி அந்த பேர் மாற்றப்படுது. இந்த ஃபெர்மியான்ஸில் இருக்கக்கூடிய குவார்க்ஸ் அண்ட் லெப்டான்ஸில் எலக்ட்ரான் பற்றி நமக்கு ஓரளவு தெரியுது. எலக்ட்ரான்ஸை பற்றி நம்ம ஓரளவு கிட்டத்தட்ட தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். மற்றதை பற்றி கம்ப்ளீட்டாக நமக்கு தெரியலை. பட் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. அதோட சார்ஜ் என்ன, அதோட ஸ்பின் என்ன, அதோட கலர் ஸ்டேட் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. காஜ் பாசான்ஸ் எனப்படக்கூடிய சில வகைப்பட்ட பாசான்ஸ் வந்து ஃபோர்ஸ் கேரியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்லி ஒரு 4 வகையான ஃபோர்ஸஸ் சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிட்டி. அதாவது வலிமை மிக்க அணுக்கரு விசை, வலிமை குன்றிய அணுக்கரு விசை, மின்காந்த விசை, அதுக்கப்புறமா வந்து ஈர்ப்பு விசை, கிராவிட்டி. இந்த 4 வகையான விசைகளுக்கும் சில துகள்கள் தான் காரணமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த துகள்களை தான் வந்து காஜ் பாசான்ஸ்னு சொல்கிறாங்க. காஜ் பாசான்ஸில் க்ளூவான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வகைப்பட்ட பார்ட்டிகள் சொல்கிறாங்க. இந்த க்ளூவான்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அணுக்கருவுடைய உள்ளார, அணுவோட உள்ளார வந்து புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது இல்லையா. இப்போது நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான்களை வந்து ஒன்று சேர்க்க முடியாது, அது வந்து கஷ்டம். பட்டு இந்த க்ளூவான்ஸ் இருக்கிறதுனால வந்து நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான்கள் ஒன்று இணைக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ளூ, அந்த பேரே க்ளூன்னு வருது பார்த்தீங்களா, க்ளூவான்ஸ். அப்படி தான், அதனால தான் அதுக்கு வந்து க்ளூவான்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்குது. பாசிட்டிவ் சார்ஜஸையும் நியூட்ரான்ஸையும் வந்து அணுக்கருவின் மையத்தில் வந்து பிணைச்சி வச்சுருக்குது. வலிமை மிக்க அணுக்கரு விசைக்கு காரணமான இந்த க்ளூவான்ஸ். வலிமை மிக்க அணுக்கரு விசை வந்து அணு பரப்பில் மட்டும்தான் செயல்பட முடியும், அணுவை விட்டு அது வெளியில் வராது. அந்த வலிமை மிக்க அணுக்கரு விசையோடைய ரேஞ்ச் வந்து அணு அளவு தான் அதோடைய ரேஞ்ச். அதுக்கடுத்து வலிமை குன்றிய அணுக்கரு விசைன்னு சொல்கிறோம். வலிமை குன்றிய அணுக்கரு விசைக்கு காரணமான துகள்கள்னு பார்க்கும்பொழுது டபிள்யூ போசான்ஸ், ஜெட் பாசான்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த டபிள்யூ போசான்ஸ், ஜெட் பாசான்ஸ்க்குலாம் வந்து மாஸ் இருக்குது. மாஸ் இல்லாத துகள்கள்னு பார்த்தா ஃபோட்டான்ஸ்க்கு மாஸ் இல்லை, க்ளூவான்ஸுக்கு மாஸ் இல்லை. பட் டபிள்யூ போசான்ஸ், ஜெட் பாசான்ஸ்க்குலாம் வந்து மாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த டபிள்யூ போசான்ஸ், ஜெட் பாசான்ஸ் தான் வந்து
வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் எனப்படக்கூடிய வலிமை குன்றிய அணுக்கரு விசைக்கு காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து புவியீர்ப்பு விசைன்னு சொல்கிறோம் இல்லையா, கிராவிட்டி. அந்த கிராவிட்டிக்கு காரணமான துகள்னு சொல்லி கிராவிட்டான்னு ஒரு சொல்கிறாங்க. அந்த கிராவிட்டான்றது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து த மோஸ்ட் ஃபேமஸ் ஃபோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு காரணமானது வந்து ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டான்ஸின் காரணமாக தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. இப்போ எலக்ட்ரான்லேருந்து தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வருதுன்னு நம்ம சொல்லலாம். பட் கிட்டத்தட்ட அப்படி சொல்லிட முடியாது. ஃபோட்டான்ஸ் தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கேரியராக இருக்குது. எலக்ட்ரான்லேருந்து அந்த ஃபோர்ஸை கேரி பண்ணிட்டு வரக்கூடிய அந்த பார்ட்டிக்கல் தான் ஃபோட்டான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை கேரி பண்ணிட்டு வரக்கூடிய பார்ட்டிக்கல் வந்து ஃபோட்டான். எலக்ட்ரானுக்கு மேக்னெட்டிக் தன்மையும் எலக்ட்ரிக்கல் தன்மையும் இருக்குது. அந்த தன்மையை வெளியில் கேரி பண்ணிட்டு வரக்கூடிய பார்ட்டிக்கல் தான் வந்து ஃபோட்டான். இந்த அளவில் நம்ம புரிஞ்சு வச்சுப்போம். ஃபோட்டானுக்கு எடை இல்லை அப்படின்றாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோடைய பரவு, அதாவது அதோடைய ரேஞ்ச் வந்து இன்ஃபினிட்டி. கிராவிட்டின்ற அந்த ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசையோடைய பரப்பும் வந்து இன்ஃபினிட்டி. அது எல்லையற்று பறந்து இருக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி ஹிக்ஸ் பாசான்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹிக்ஸ் பாசான்றது வந்து ஹிக்ஸ் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பாசான்ற பேரே வந்து நம்ம இந்திய விஞ்ஞானியான ஜெகதீஷ் சந்திர போஸ் அவருடைய பேரில் இருந்து தான் வந்தது. அவரை பெருமை கொள்ளும் விதமாக தான் அந்த பாசான்ற பேர் அதுக்கு வச்சுருக்கிறாங்க. ஹிக்ஸ் பாசான்றது என்னன்னு கேட்டால், ஹிக்ஸ் ஃபீல்டு அது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே எல்லா பார்ட்டிகளுமே ஒரு ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த ஹிக்ஸ் பாசான்றது வந்து ஹிக்ஸ் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃபீல்டுக்குள்ளே மற்ற பார்ட்டிகல் இன்டராக்ட் ஆகிறதுனால தான் வந்து இதுக்கு வந்து மாஸ் வருது, அந்த பார்ட்டிகளுக்கு மாஸ் வருது அப்படின்ற மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து இது வந்து காட் டேம் பார்ட்டிகல்னு சொன்னாங்க. அதாவது பிரபஞ்சம் துவங்கின முதல்ல இந்த பார்ட்டிகல் தான் துவங்கி இருக்கணும், இந்த பார்ட்டிகல் தான் உருவாகி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனாவாதம். அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த ஹிக்ஸ் பாசானை வந்து காட் பார்ட்டிகல்னு இப்போ நம்ம அதை பேரை மாற்றி சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஓகே, இதை தவிர்த்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு பார்ட்டிகளுக்குமே வந்து ஒரு ஆன்டி பார்ட்டிகல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரான் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு ஆன்டி பார்ட்டிகல் இருக்கும். அதாவது ஒரு ஆன்டி எலக்ட்ரான் அல்லது பசேட்ரான் அப்படின்ற ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ரி பார்ட்டிகளுக்குமே ஒரு ஆன்டி பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டி பார்ட்டிகல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ஆன்டி பார்ட்டிகல்ன்றது ஆன்டி மேட்டரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய உலகத்தில் நம்மளுடைய பார்வைக்கு உட்பட்டது எல்லாமே மேட்டர், அதாவது பருப்பொருள் தான். ஆன்டி மேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் திங் தான், இது யாரும் வந்து பார்த்ததுலாம் இல்லை. ஆனால் வந்து சயின்டிஸ்ட் வந்து அந்த சின்ன லேபரேட்டரியில் வந்து இந்த ஆன்டி மேட்டரை உருவாக்கி இருக்கிறதாகவும் அந்த ஆன்டி மேட்டரை வந்து அணு அளவில் உருவாக்கி ஆராய்ச்சி பண்ணினதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. இதை பற்றி டீட்டெயில்டாக டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த எபிசோடில் நான் இதை பற்றி சொல்கிறேன், அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் சொல்கிறேன். இவ்வளோ தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னு பார்த்தா இவ்வளோ தான். எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், த ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இவ்வளோ தான். ஃபெர்மியான்ஸ், பாசான்ஸ். அந்த ஃபெர்மியான்ஸ்னு படக்கூடியதை வந்து குவார்க்ஸாக பிரிக்கிறோம். குவார்க்ஸில் அப், டவுன், சார்ம், ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் பாட்டம், டாப் பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். லெப்டான்ஸ்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது ஃபெர்மியான்ஸில். அந்த லெப்டான்ஸில் தான் வந்து எலக்ட்ரான், மியூவான், டவ், எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூவான் நியூட்ரினோ, டவ் நியூட்ரினோ. அதுக்கப்புறம் பாசான்ஸ்னு சொல்லி பிரித்தோம் இல்லையா, அந்த பாசான்ஸை காஜ் பாசான்ஸ், ஹிக்ஸ் பாசான்ஸும் பிரிக்கிறோம். காஜ் பாசான்ஸில் வந்து குளூவான்ஸ், ஃபோட்டான்ஸ், டபிள்யூ பாசான்ஸ், ஜெட் பாசான்ஸ், அதுக்கப்புறம் கிராவிட்டான்றது ஹைப்போதெட்டிக்கல் பார்ட்டிகல். அதுக்கடுத்து ஹிக்ஸ் பாசான்றது மாசுக்கு காரணமான பார்ட்டிகல். இவ்வளோ தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னு பார்த்தா இவ்வளோ தான். ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்ன்னு பார்த்தா இந்த 4 வகையான ஃபோர்ஸஸ்: ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிட்டி. இவ்வளோ தான். இதை பற்றின விஷயங்களை தான் வந்து இப்போதைக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் நிறையா தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்குள்ளே தீவிரமாக இதுக்குள்ளார போய் பார்த்துட்டே இருக்கிறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில கான்செப்டுகளை பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்குறது வந்து குவாண்டம் லீப் அப்படின்ற விஷயம். பரிந்துரைக்கப்பட்ட ஒரு குவாண்டம் கான்செப்ட் வந்து குவாண்டம் லீப் தான். இதை வந்து இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் யாருன்னு கேட்டால் நீல்ஸ் போர் அப்படின்ற விஞ்ஞானி. நீல்ஸ் போர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ இந்த குவாண்டா அப்படின்ற வார்த்தை நம்ம பார்த்தோம். குவாண்டா அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது பார்த்தோம். மிகச்சிறிய இந்த ஃபைனல் என்டிட்டியை வந்து குவாண்டான்னு சொல்லலாம்னு. இந்த குவாண்டான்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு வரையறைக்கப்பட்ட அளவு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரிசி ஒரு மூட்டையில் இருக்குது. இது நீங்கள் கையால் அள்ளுறீங்க. அந்த அரிசியை கையால் அள்ளுறோம். கையால் அள்ளும் பொழுது ஒவ்வொரு தடவை நம்ம அள்ளும் பொழுதும் வேறுபட்ட அளவிலான அரிசிகள் நம்ம கையில் வந்து வரும். இது வந்து இயற்கையானது. ஒரு தடவை நீங்கள் அள்ளும் பொழுதும் வேறு ஒரே மாதிரியான அளவு கொண்ட அரிசியை நீங்கள் அள்ள முடியாது. ஆனால் வந்து இதை அளந்து பார்க்குறதுக்கு சில கருவிகள் வச்சுருக்கோம். பழந்தமிழர் பண்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த படின்னு சொல்லி ஒரு அளவை முறை இருக்குது. பழந்தமிழர் பண்பாடுன்றதை நான் சொல்லணும். இப்போலாம் யாருமே படியால் அளக்கிறது கிடையாதுல்ல. ஸோ இந்த படியில் நம்ம இந்த அரிசியை நம்ம அளக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை அரிசி அந்த படி ஃபுல்லாக அள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவிலான அரிசி தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து இந்த குவாண்டம் ஆஃப் அரிசின்னு சொல்லலாம். அதே மாதிரி எலக்ட்ரான்கள்
ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ எலக்ட்ரான்களோட ஆற்றல் மட்டம் வந்து ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு ஏன்னா எலக்ட்ரான்கள் பாதியாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல, ஒரு எலக்ட்ரானா 2 எலக்ட்ரான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி ஸ்டேட்டும் வந்து ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோவாக தான் இருக்கும். இது வந்து ஒரு குவாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குவாண்டா அப்படின்ற இந்த எலக்ட்ரான்களுடைய எனர்ஜி ஸ்டேட்டை இந்த நீல்ஸ் போர் எப்படி கற்பனை செய்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் மாதிரி இமேஜின் செய்கிறாரு. மல்டி ஸ்டோரி பில்டிங், அதாவது பல அடுக்கு மாடி கட்டிடத்தில் வந்து லைட் எரியுது நம்ம வெளியில் நின்று பார்க்குறோம். பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி லைட் எரியுது தெரியும்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லைட் எரியும், செகண்ட் ஃப்ளோரில் லைட் எரியும், வெளியில் இருந்து பார்க்குறோம். பார்க்கும்பொழுது நமக்கு இந்த ஃப்ளோராக தான் லைட்டு தாவுறது நமக்கு தெரியும் வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா. இடைப்பட்ட இடைவெளியில், அதாவது இந்த சுவர் அப்படின்ற பகுதியில் வந்து லைட் எரியாது. நேரடியாக வெளியில் நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் வழியாக நம்ம அந்த லைட்டை பார்க்கலாம். ஸோ லைட்டுன்றது வந்து இந்த ஜன்னல்களில், அந்த ஃப்ளோர் அடிப்படையில் ஜன்னல்கள் தாவி தெரியுமே தவிர்த்து இடைப்பட்ட இடைவெளியில் இருக்காது. அதே மாதிரி தான் நீல்ஸ் போர் என்ன சொல்கிறார், குவாண்டம் லீப் அப்படின்ற விஷயத்தை வச்சு என்ன சொல்கிறான்னு கேட்டால், எலக்ட்ரான்கள் வந்து ஒரு ஆர்பிட்டாலிருந்து இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு தாவும், ஒரு வட்டப்பாதையிலேருந்து இன்னொரு வட்டப்பாதைக்கு தாவும். அது என்ன அடிப்படையில் தாவும்னு கேட்டால், ஒரு ஆர்பிட்டாலிருந்து இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு தான் தாவும். இடைப்பட்ட இடத்துல எலக்ட்ரான்களோட இது இருக்காது, எலக்ட்ரான் வந்து இடையில இருக்காது. தாவுனா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தாவுனா அந்த இடத்துக்கு தான் தாவும். அது ஒரு ஆர்பிட்டாலேருந்து இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு தாவும். இடைப்பட்ட இடத்துல வந்து எலக்ட்ரான் இருக்காது அப்படின்ற ஒரு கருதுகோளை முன்வைக்கிறாரு. இதெல்லாம் கருதுகோள் தான், இதெல்லாம் ஒரு கண்ணாலெல்லாம் பார்க்கல. இதை வந்து குவாண்டம் லீப் அப்படின்ற பேரால் நீல்ஸ் போர் வந்து குறிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க இருக்கிறோம், வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி, அதாவது அலை மற்றும் துகள் பண்பு. இப்போ வந்து நம்ம வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி அப்படின்ற விஷயத்த பார்க்க இருக்கிறோம். வேவ்னா அலை, பார்ட்டிகல் அப்படின்னா துகள். இப்போது ஒலிக்கு வந்து இந்த வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி இருக்கிறத வந்து முத கண்டுபிடிச்சவர் வந்து தாமஸ் யங் அப்படின்ற சயின்டிஸ்ட். தாமஸ் யங்குக்கு முன்னாடி நம்மளுடைய நியூட்டன் முத ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஒலின்றது வந்து துகள்களால் ஆனது, இந்த கார்பஸ்கல்ஸ் ஆஃப் லைட், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, கார்பஸ்கல்ஸ் ஆஃப் லைட், அந்தால தான் வந்து இந்த ஒலி அப்படின்ற விஷயம் வந்து ஆனது அப்படின்னு சொல்லி நியூட்டன் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாரு. ஒரு நியூட்டனே சொல்லிட்டாருப்பா, உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானிகளுமே வந்து நியூட்டனோட கருத்தை தான் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஹியூகன்ஸ் அப்படின்ற விஞ்ஞானி இன்னொரு ஃபேக்ட் சொல்கிறாரு, ஒலின்றது வந்து அலைப்பண்பு கொண்டது. ஆனால் அவருக்கு வந்து அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எதுவும் பண்ணல. ரொம்ப வருஷம் கழிச்சு தாமஸ் யங் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா கான்செப்டையும் திருப்பி ஒரு டீட்டெயில்டாக செப்பரேட்டாக நம்ம அடுத்தடுத்த எபிசோடுகளில் நம்ம கண்டிப்பாக பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம ஜே தாம்சனோட எலக்ட்ரான்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அடுத்தடுத்த எபிசோடில் நான் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லுவேன். ஸோ தாமஸ் யங் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இரட்டை பிளவு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். ஒளியை வந்து ஒரு இரட்டை பிளவுக்கு இடையில வந்து அனுப்புகிறாரு. அதாவது ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கிறாரு. தாமஸ் யங் செஞ்ச ஒரு ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட். இப்படி தான் அவர் அந்த தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் அவர் செய்கிறாரு. இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் வந்து இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு கட்டுறாங்க, லேசர் பீமை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு கட்டுறாங்க. இது வந்து இப்போ இவங்க செஞ்சு கட்டிகிட்டு இருக்கிறது. பட் ஸ்டார்டிங்கில் முத தாமஸ் யங் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செஞ்சாருன்னு கேட்டால், ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கிட்டாரு. அட்டைப்பெட்டியில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், 2 சின்ன துளைகள் போடுறாரு, 2 சின்ன பிளவுகள் ஏற்படுத்துறாரு ஒளி புகறதுக்கு தகுந்த மாதிரி. மற்ற பகுதியை ஃபுல்லாக கருப்பாக டார்க் ஆக்கிடுறாரு, ஒளி மட்டும் அதுக்குள்ளே போகிற மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த அட்டைப்பெட்டியில் படக்கூடிய அந்த ஒளியை பார்க்குறதுக்கு ஒரு ஐபீஸ் வைக்கிறாரு. ஒரு கண்ணால் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஓட்டை வச்சு அதையும் கருப்பான ஒரு இடத்துல மூடிடுறாரு, கண்ணை வச்சு டைரெக்டாக பார்க்குற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறாரு, சூரிய ஒளி நல்லா படக்கூடிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. ஒரு ஸ்லெட்டை மட்டும் ஓப்பன் பண்ணுறாரு. 2 பிளவுகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்லெட்டை மட்டும் ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு ஸ்லெட்டை மட்டும் ஓப்பன் பண்ணும் பொழுது லைட்டோட பட்டு அந்த பிளவுடைய பிளவு மூலமாக உள்ளே போயிட்டு அந்த பிளவு மட்டும் தெரியுது. உள்ள வழியாக பார்த்தோம் அப்படின்னா பிளவு மட்டும் தெரியுது. இப்போ 2 பிளவையும் ஓப்பன் பண்ணுறாரு. 2 பிளவையும் ஓப்பன் பண்ணிட்டு சன்லைட்டை வந்து உள்ளே அனுப்புறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், 2 கோடு தெரியணும். ஃபஸ்ட்டு ஒரு பிளவு வழியாக சூரிய ஒளி போகும்போது ஒரு கோடு தெரிஞ்சுது. இப்போ 2 பிளவையும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 கோடு தெரியணும். ஆனால் வந்து அவர் பார்த்த விஷயம் வந்து மாறுபட்ட ஒரு விஷயமா இருந்தது. 2 கோடு தெரில, மல்டிபிள் கோடுகள் தெரிஞ்சது, கலராக தெரிஞ்சது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது, தாமஸ் யங்கு எப்படி யோசிக்கிறாருன்னு கேட்டால், அதாவது நம்ம குளத்துலலாம் வந்து ஒரு கல் எறிஞ்சோம் அப்படின்னா வட்டமாக ஒரு ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ரிப்பிள்ஸ் வந்து 2 கல்லாக தூக்கி எறிஞ்சோம்னா 2 ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது நம்ம ஒரு விஷயம் கவனித்து பார்க்கலாம், மேடு பள்ளங்கள் மாறி உருவாகிற மாதிரி. இப்போது ஒளின்றதுக்கு அலைப்பண்பு அப்படின்ற ஒரு பண்பு இருந்தால் மட்டுமே தான் வந்து மேடு பள்ளங்கள். மேடுன்றது வந்து ஒளிச்செறிவு அதிகமான பகுதி, பள்ளம்ன்றது வந்து ஒளி இல்லாத பகுதி. அப்போ மேடு பள்ளங்கள் உருவாகுது.
இது வந்து ஒளிக்கு அலைப்பண்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மேடு பள்ளங்கள் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் யங் தன்னுடைய கான்செப்டை முன்வைக்கிறாரு. ஒளின்றது அலைப்பண்பு கொண்டது அப்படின்ற மாதிரி. ஒளின்றது துகள் பண்பு கொண்டதுன்னு சொல்லி நியூட்டன் மாதிரியான விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஐன்ஸ்டீனும் வந்து அதை வழிமொழிகிறாரு. ஐன்ஸ்டீன் மாதிரியான விஞ்ஞானிகளும் ஃபியூச்சரில் என்ன சொல்கிறாங்க, ஒளிக்கு துகள் பண்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒளிக்கு வந்து 2 பண்புமே இருக்குது. இப்போ இருக்க சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க இல்லையா, ஃபோட்டான்ஸால் தான் வந்து ஒளி வந்து கேரி செய்யப்படுது. ஃபோர்ஸ் கேரியர்ஸ் ஆஃப் லைட் வந்து ஃபோட்டான்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஒளிக்கு வந்து 2 வகையான பண்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒளிக்கு வந்து இந்த பண்பு இருக்குது, 2 வகையான பண்பு இருக்குதுன்னு சொல்லி ஓகே நமக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்டு, நம்ம ஜே தாம்சனுடைய கேத்தோட் ரே பற்றி பார்த்துருந்தோம். அப்போ இந்த கேத்தோட் ரே என்ன பண்ணுறாங்க, ஒரு டபுள் ஸ்லிட்டுக்குள்ளே விட்றாங்க. கேத்தோட் ரேயை டபுள் ஸ்லிட்டுக்குள்ளே பாஸ் ஆகி கொண்டு போய் விட்றாங்க. அப்படி விடும்பொழுது இந்த கேத்தோட் ரேயும் ஒரு அலைப்பண்பாக தான் பிஹேவ் பண்ணுது. ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒளின்றது ஒரு 2 பண்பு இருக்கிற மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் 2 பண்பு இருக்குது அப்படின்றத கொண்டு வராங்க. ஒளியாகவும் அது பிஹேவ் பண்ணும், பார்ட்டிகளாகவும் அது பிஹேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, இதை கண்டுபிடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டிடெக்டர்ஸ்லாம் வச்சுட்டு லைட் டிடெக்டர்ஸ், அதாவது அந்த கேத்தோட் ரே பாஸ் ஆகும் பொழுது அந்த எலக்ட்ரான் டிடெக்டர்ஸ், அதாவது கேமராஸ், அதெல்லாம் வச்சு செட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பீமை உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது என்ன தெரியுதுன்னு கேட்டால் பார்ட்டிகளாக அது பிஹேவ் பண்ணுது. 2 ஸ்லிட் வழியாக அந்த எலக்ட்ரான்ஸ் அனுப்பிச்சாலும் நம்ம வந்து அந்த டிடெக்டர்ஸை பொருத்திட்டோம் அப்படின்னா வந்து அது பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணுது. 2 கோடு தான் விழுகுது. அந்த கேமரா அந்த டிடெக்டர்ஸை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒளியோடைய அலைப்பண்பு மாதிரி மல்டிபிள் கோடுகள் வந்து செவத்தில் அந்த பின்புலத்தில் வந்து தெரியுது, அந்த ஷீட்டில் தெரியுது. அப்போ டிடெக்டரை வந்து பையன் நம்ம ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டிடெக்டர்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுறாங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரான்ஸை அந்த டபுள் ஸ்லிட் வழியாக பாய்ச்சுறாங்க. பாய்ச்சி எலக்ட்ரான்ஸ் உள்ளே புகுந்து டபுள் ஸ்லிட் வழியாக வெளியில் வர அந்த வேகத்துக்குள்ளே இவங்க அதுக்குள்ளே அந்த ப்ளக்கை வந்து பொறுத்துறாங்க. ப்ளக்கை பொருத்திட்டாங்க அப்படின்னாலே அது வந்து டபுள் ஸ்லிட்டில் 2 கோடு மட்டும் தான் தருது. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம டிடெக்டரால் அதை வாட்ச் பண்ணோம் அப்படின்னா அது பார்ட்டிகலாக பிஹேவ் பண்ணுது. நம்ம டிடெக்டர்ஸை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அலைப்பண்பாக பிஹேவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் ஐன்ஸ்டீன் மாதிரியான சயின்டிஸ்ட்லாம் வந்து இதை ஏற்றுக்கிறல. அது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒளிக்கு வந்து இப்போ ரிச்சர்ட் ஃபைன்மேன் ஒரு கான்செப்ட் சொல்லுவார். இது வந்து அலையும் கிடையாது, துகளும் கிடையாது. இது வந்து ஒரு புது மாதிரியான ஒரு பொருள். இது வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. நம்ம கண்டுபிடிக்காத புதிய விஷயத்தை அணுகிற பொழுது குழம்பி போகிறது வழக்கம் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம குழம்பி போகிறோம். எலக்ட்ரான்றது அலையும் கிடையாது, துகளும் கிடையாது. இது வந்து ஒரு புது விதமான ஒரு துகள், ஒரு புது விதமான ஒரு விஷயம். இது நம்ம அணுகுனதே இல்லை அப்படின்றதுனால தான் நமக்கு அது குழப்பமாக இருக்குது. நேச்சர் வந்து அதன் போக்கில் தான் அது பிஹேவ் பண்ணுது. சயின்டிஸ்ட்டுகளை திருப்திப்படுத்துறதுக்காகலாம் அது பிஹேவ் பண்ணாது அப்படின்ற மாதிரி ரிச்சர்ட் ஃபைன்மேன் அப்படின்ற விஞ்ஞானி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ரிச்சர்ட் ஃபைன்மேன்றவர் வந்து இந்த குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படின்ற ஃபீல்டை உருவாக்குனதில் மிக முக்கியமான ஒருத்தர்னு சொல்லலாம். ஓகே, இப்போ எலக்ட்ரானுக்கு 2 தன்மை இருக்குது. எலக்ட்ரான் வந்து வேவாகவும் பிஹேவ் பண்ணுது, பார்ட்டிகலாகவும் பிஹேவ் பண்ணுது. அதை வந்து அப்சர்வர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்ற சமயத்தில் அது வந்து பார்ட்டிகலாக பிஹேவ் பண்ணுது. அப்சர்வர் பார்க்கல அப்படின்ற சமயத்தில் அது வந்து அலைப்பண்பாக பிஹேவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அது துகளும் கிடையாது, அலையும் கிடையாது, அது ஒரு விசித்திரமான ஒரு வடிவம், அது நம்ம பார்த்ததில்லை, அதனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஸ்ராடிஞ்சர் வந்து ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்து வைக்கிறாரு. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸ்ராடிஞ்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. எலக்ட்ரான் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான். இந்த வட்டப்பாதையில் ஒரு சொன்ன நீல்ஸ் போர் வட்டப்பாதையில் எலக்ட்ரான் சுற்றுதுன்னு சொன்னாங்க. அந்த வட்டப்பாதையில் எலக்ட்ரான் எங்கே வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் அட் மெனி பிளேசஸ் அட் அ டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எலக்ட்ரான் எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த வட்டப்பாதையில் எலக்ட்ரான் எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம கேப்சர் பண்ணும்பொழுது அது ஒரு இடத்த தனக்கு காட்டுது. அதாவது நம்ம கேப்சர் பண்ணுறோம் அப்படின்றதுனாலேயே அது ஒரு இடத்த நமக்கு ஃபோட்டோகிராஃபியில் பதிவு செய்யப்பட்டு நமக்கு தெரியுது. பட் நம்ம கேப்சர் செய்யலை அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் பரவி நிற்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை ஸ்ராடிஞ்சர் சொல்கிறாரு. ஸ்ராடிஞ்சர்கிட்ட போய் கேட்கும் பொழுது இதுக்கு துகள் பண்பா அலைப்பண்பா தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இது வந்து துகளும் அலையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த கான்செப்டை இவர் வந்து ஸ்ராடிஞ்சர் ஸ்கேட் அப்படின்ற ஒரு கான்செப்டால் அவர் சொல்லுவார். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்ராடிஞ்சர் ஸ்கேட் அப்படின்றது. ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு பூனையை அடைச்சி வச்சிடுறோம். அந்த பெட்டிக்குள்ளே ஒரு கதிரியக்க தனிமம் ஒன்று இருக்குது. அந்த கதிரியக்க தனிமம் வந்து 50% சிதையறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 50% சிதையாததுக்கான வாய்ப்பு இருக்குது. சிதையாமல் இருக்கலாம். 50% பாசிபிலிட்டிஸ், ப்ராபபிலிட்டிஸ். 50% ஆஃப் சான்ஸ் வந்து அது சிதையறதுக்கு, 50% ஆஃப் சான்ஸ் அது சிதையாமல் இருக்கலாம். இப்போ அந்த பூனையை உள்ளே அடைச்சிடறோம். அந்த கதிரியக்க தனிமம் சிதைஞ்சது அப்படின்னா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுகள் அந்த பூனையை கொன்றும். சப்போஸ் அந்த கதிரியக்க தனிமம் சிதையலை அப்படின்னா அந்த பூனை வந்து சாகாது, உயிரோடு இருக்கும். இப்போ நம்ம அந்த பெட்டியை திறக்கிறோம். பெட்டியை திறக்கும்பொழுது பூனை செத்துருக்குதா உயிரோடு இருக்குதான்றது நமக்கு தெரியும். அதாவது ஒரு ஸ்டேட்டை தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும்.
பெட்டியை திறந்தோம் அப்படின்னா பூனை உயிரோடு இருக்குதுன்னு பார்க்க முடியும், பெட்டியை திறந்தோம் அப்படின்னா பூனை செத்து போச்சுன்னு பார்க்க முடியும். அதாவது நம்ம கேப்சர் பண்ணும்பொழுது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் பெட்டி மூடி இருக்கும் பொழுது அந்த பூனை எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றதுக்கு ஸ்ராடிஞ்சர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அந்த பூனை உயிரோடனும் இருக்கிறது, செத்து போயும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஸ்ராடிஞ்சர் சொல்கிறாரு. இதான் ஸ்ராடிஞ்சர் கேட் அப்படின்ற ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட். அதே மாதிரி தான் சொல்கிறாரு, எலக்ட்ரான் வந்து அலையாகவும் இருக்கிறது, துகளாகவும் இருக்கிறது. அதை நம்ம கேப்சர் செய்யும் பொழுது அது வந்து துகளாக மாறுது, துகளாக தெரியுது. நமக்கு வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னா மேபி அது அலையாகவும் தெரியலாம். நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணும்பொழுது அது நமக்கு துகளாக தெரியுது. ஓகே, இது வந்து ஸ்ராடிஞ்சருடைய கேட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு பொசிஷனை மார்க் பண்ணும் பொழுது, இந்த கான்செப்ட் தான் ஸ்ராடிஞ்சர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. நம்ம ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணும் பொழுது எலக்ட்ரான் மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எல்லா பொசிஷன்லையும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம பார்க்குறோம் அப்படின்றதுனால என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அது இந்த மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் குறுக்கிக்கிட்டு ஒரு பொசிஷனில் இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு காட்டுது. இது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவிட முயல்கையில் அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்படின்றாங்க. இந்த வேவ் ஃபங்க்ஷன், பார்ட்டிகல் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகிற இந்த விஷயத்தை வச்சுட்டு ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. அதில் முக்கியமான தியரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் கொலாப்ஸ் தியரி அப்படின்ற ஒரு தியரி. அதுக்கப்புறமா வந்து மினிவேல்டு தியரி அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. மினிவேல்டு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த உலகத்தில் நம்ம மெஷர் பண்ணும் பொழுது இந்த எலக்ட்ரான் வந்து அலையாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னா வேற ஒரு உலகத்தில் அது துகளாக பிஹேவ் பண்ணும். இப்போ நம்மள்கிட்ட இந்த எலக்ட்ரான் துகளாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னா வேற ஒரு உலகத்தில் அந்த எலக்ட்ரான் அலையாக பிஹேவ் பண்ணும். ஸோ மல்டிபிள் வேர்ல்ட்ஸ், பேரலல் வேர்ல்ட்ஸ் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த யூனிவர்ஸில் நமக்கு கிடைக்காத பாசிபிலிட்டிஸ் ஒன்று அடுத்த யூனிவர்ஸில் நமக்கு கிடைக்கலாம். மேபி இந்த யூனிவர்ஸில், இந்த உலகத்தில் நமக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு வேறு யூனிவர்ஸில், வேறு பேரலல் யூனிவர்ஸில் நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம். இந்த யூனிவர்ஸில் இந்த பேரலல் டைமில் நம்மளுடைய இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுன்னு வச்சுங்களேன், வேறு பாசிபிள் உலகத்தில் வந்து இந்தியா சுதந்திரம் அடையாமல் இருக்கலாம். இந்த பாசிபிள் உலகத்தில் வந்து ஹிட்லர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா வேற ஒரு உலகத்தில் ஹிட்லர் தோற்றுருப்பார். இந்த உலகத்தில் ஹிட்லர் தோக்குறாரு அப்படின்னா வேற ஒரு உலகத்தில் ஹிட்லர் ஜெயிச்சிருப்பார். இந்த மாதிரி மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் கொண்ட மல்டிபிள் உலகங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான மல்டிபிள் வேர்ல்டு தியரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. எல்லாமே தியரிஸ் தான், கசா பணமாக ஒரு கருத்தை சொல்லி வைக்கிறது தானேன்ற மாதிரி ஆளாளுக்கு ஒரு கருத்தை ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இதுதான், டபுள் ஸ்லிட் வழியாக எலக்ட்ரான் உள்ளே அனுப்புகிறாங்க. அது அலை மாதிரியும் நம்ம கண்ணுக்கு தெரியுது, துகள் மாதிரியும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக கிடைக்கிறது என்னன்னு கேட்டால், டபுள் ஸ்லிட் வழியாக நம்ம அனுப்பும் பொழுது மல்டிபிள் கோடுகள் கிடைக்குது. டிடெக்டர்ஸ் நம்ம வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகுதுன்னு இப்போ சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. பட் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது என்னன்னு கேட்டால் அந்த டிடெக்டர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, ஓகே, இது அப்படி இருக்கட்டும். இதுக்கடுத்து நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸோடைய ஃபியூச்சர் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற ஃபீல்டு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நமக்கு தருது அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பற்றி சொல்லணும். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்றது என்னன்னு கேட்டால், ரெண்டு என்டாங்கிள்டு பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த பார்ட்டிகல் வந்து ஒரு எலக்ட்ரானாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபோட்டானாக இருக்கலாம். ஏதோ ஒரு என்டாங்கிள்டு பார்ட்டிகல்ஸ் நம்ம ரெண்டு எடுத்துக்கிறோம். அந்த என்டாங்கிள்டு பார்ட்டிகல்ஸில் ஒரு பார்ட்டிகல், இந்த ஜென்ரலாக பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஸ்பின்ன்ற ஒரு கேரக்டர் இருக்குது. ஒரு பார்ட்டிகல் வந்து அப் ஸ்பின்னில் இருந்தது அப்படின்னா இன்னொரு பார்ட்டிகல் டவுன் ஸ்பின்னாக இருக்கும். இதுதான் என்டாங்கிள் பார்ட்டிகளோட நேச்சர். இந்த பார்ட்டிகளை நம்ம டவுன் ஆகணும் அப்படின்னா இந்த பார்ட்டிகல் அப் ஆகும் தானாக. இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் கொண்டு போய் வச்சாலும், பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் ஏதாவது கொண்டு போய் சயின்டிஸ்ட் வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்களா அப்படிலாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க ரெண்டு என்டாங்கிள்டு பார்ட்டிகளை. இப்போ ரெண்டு என்டாங்கிள்டு பார்ட்டிகளை நம்ம வேறு இடத்துல வச்சோம் அப்படின்னா வந்து இந்த பார்ட்டிகளை மாற்றின அடுத்த மில்லி செகண்டுன்னு கூட சொல்ல முடியாது, இந்த பார்ட்டிகளை மாற்றின உடனே இந்த பார்ட்டிகள் தானாக மாறிடுது. இந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில வந்து கம்யூனிகேஷன் லைட்டோட ஸ்பீடோட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை நம்பக்கூடிய சயின்டிஸ்ட்டுகள் கருத்து முன்வைக்கிறாங்க. பட் ஐன்ஸ்டீன் மாதிரியான விஞ்ஞானிகள் இந்த கருத்தை ஏற்றுக்கல. லைட்டோட ஸ்பீடோட கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்திலே கான்ஸ்டன்டான ஒரு விஷயம் கேட்டால் லைட்டோட ஸ்பீடு தான், லைட்டோட ஸ்பீடை யாராலையும் முறியடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ லைட்டோட ஸ்பீடோட கம்யூனிகேஷன் நடக்குதுன்ற விஷயத்த ஐன்ஸ்டீன் ஏற்றுக்கல. ஐன்ஸ்டீன் வந்து கிண்டலாக என்ன சொல்லுவார்னு கேட்டால், ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு தூரத்தில் நடக்கக்கூடிய கிறுக்குத்தனமான விளைவு அப்படின்னு. அதாவது இந்த பார்ட்டிகல் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அந்த பார்ட்டிகல் அப்படி தான் பிஹேவ் பண்ணும். இது வந்து இந்த பார்ட்டிகளோட நேச்சரை தவிர்த்து இந்த பார்ட்டிகளோட பிஹேவியர் இப்படி தான். இது அப்பா இருக்கும்போது அது டவுனாக இருக்கும், அது டவுனாக இருக்கும்போது இது தப்பாக இருக்கும். இது வந்து இந்த பார்ட்டிகளோட பிஹேவியர் தான். நம்ம வந்து இதை டிட்டர்மின்லாம் பண்ண முடியாது. இந்த பார்ட்டிகளோட நேச்சரே அதுதான். இது வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டு கம்யூனிகேஷனுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. பட் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை நம்பக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த குவாண்டம் என்டாங்கிள் மூலமாக லைட்டோட ஸ்பீடோட நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட ஃபியூச்சர் சாத்தியக்கூறு எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னு யோசிச்சு
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக அனுப்புறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது அணுக்களை படியெடுத்தல் அப்படின்ற மாதிரி தான் இதை சொல்லலாம். ஒரு ஒரு பொருளை கொண்டு போய் உள்ளே வைக்கிறோம், அதில் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அத்தனையும் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி என்டாங்கிள்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய பொருளும் அதே மாதிரி என்டாங்கிள்மெண்ட் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு பொருளை அப்படியே இன்னொரு இடத்துல நம்ம வந்து ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அனுப்ப முடியும். இதை தான் வந்து குவாண்டம் என்டாங்கிள் மூலமாக டெலிபோர்டேஷன் அப்படின்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதுலாம் எனக்கு தெரியல, நானும் இதை படித்து தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஐன்ஸ்டீன் மாதிரியான விஞ்ஞானிகள் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை ஏற்றுக்கல, எனக்குமே இது மேலே நம்பிக்கை இல்லை. சரி, ஓகே. இப்போது இந்த குவாண்டம் என்டாங்கிள், இந்த குவாண்டம் தியரி, இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்றோம் இல்லையா, இதனால் என்ன யூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதோட யூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போ அணுக்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த வேதிவினைகள் நம்ம சொல்கிறோம்ல, அந்த ரியாக்ஷன்ஸ், இப்போ செயின் ரியாக்ஷன்லாம் நடக்குதுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, E=mc², ஐன்ஸ்டீன் டிரைவ் பண்ணி கொண்டு வந்தார் இல்லையா. அந்த அடிப்படையில் தான் வந்து இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த அணுக்களுக்குள்ளே நடக்கக்கூடிய வேதிவினைகளை கட்டுப்படுத்துறது, வேதிவினைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அந்த செயின் ரியாக்ஷன்ஸை கட்டுப்படுத்துறது, அதுக்கெலாம் வந்து டெக்னிக்ஸ்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருங்க யோசிச்சு. இதெல்லாமே குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலமாக தான் சாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து டிரான்சிஸ்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, எலக்ட்ரானிக் காம்பனண்ட், டிரான்சிஸ்டர்னு ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட். அந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டோட சைஸை ரொம்ப சின்னதுபடுத்திட்டாங்க. இப்போ வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர், கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் எடுத்து பார்க்குறோம், இன்டெல் பென்டிஎம் இந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய மொபைலில் வந்து ஸ்னாப்ட்ராகன் இந்த மாதிரிலாம் ப்ராசஸர்ஸ் இருக்குது. இந்த ப்ராசஸர்லாம் பார்த்தோம் அப்படின்னா மில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்கள் இருக்கும், சின்ன சின்னதாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு லைன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய தியரிஸ், கான்செப்ட்ஸ்லாம் வந்து துணை செஞ்சது அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க. இதோடைய ஃப்யூச்சர் சாத்தியக்கூறுகள் என்ன அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னா வந்து தகவல் தொடர்பு, அதை வந்து நமக்கு வந்து எளிமைப்படுத்தலாம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. டெலிபோர்டேஷன் சாத்தியப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் நான் பார்த்தேன். என்னென்னா வந்து ஐபிஎம்னு பார்க்குறோம் இல்லையா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஐபிஎம் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. அந்த கம்பெனியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆராய்ச்சி போய்ட்டுருக்குது. ஸ்டோரேஜ் டிவைஸ், அணுக்களை யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் டிவைஸ் தயாரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சிகள் போய்ட்டுருக்குது. அப்படி அணுக்களை நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் மீடியமோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக குறுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, இப்போ சேட்டலைட்லேருந்து ஒரு பிக்சர் எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த பிக்சரோட சைஸ்லாம் வந்து ஜிகாபைட் கணக்கில் இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்துட்டு நம்ம பார்த்துருப்போம், ஜூம் பண்ணி பார்க்க கீழே இருக்கிற ஆள் வரைக்கும் தெரியும். இப்போ சேட்டலைட்டில் எடுக்கக்கூடிய பிக்சர்கள்லாம் வந்து ஜிகாபைட் சைஸில் இருக்குது. வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஜிகாபைட் சைஸில் இருக்குது. ஒரு பிக்சரே அந்த ஜிகாபைட் சைஸுக்கு வரும். அப்புறம் இந்த கூகுள் மாதிரியான நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், நமக்குலாம் வந்து ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம்ல, ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம். அப்படி ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது 15 GB அப்படின்ற மாதிரி கணக்கில் நமக்கு தராங்க. ஒரு ஆளுக்கு 15 GB, ஒரு அக்கௌண்ட்டுக்கு 15 GBன்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். நாலு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எனக்கு 60 GBன்ற மாதிரி கூகுளோட அக்கௌண்ட்டில் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கூகுளோடைய அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், ஃபீல்டு, ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் ஃபீல்டு ஃபுல்லாக அவங்க ஸ்டோரேஜ் டிவைஸ் மட்டுமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஃபீல்ட்ஸே அவங்க நிறையா வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா ஸ்டோரேஜ் சைஸ் வந்து ரொம்ப குறுக்கப்படலாம் அப்படின்றாங்க. அணுவோடைய இடவமைப்பை மாற்றி அதை கேப்சர் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுத்துருக்குறாங்க. யாருன்னு கேட்டால் அந்த ஐபிஎம் கம்பெனிக்காரங்க. அதாவது இதோடைய சோதனை முயற்சி தான் அதெல்லாம். அணுவோடைய இடத்த மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அணுவோட இடத்த மாற்றி அது மூலமாக தகவல்களை சேகரிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஆராய்ச்சி தான் இப்போ போயிட்டுருக்குது கரண்ட் சினாரியோவில். சப்போஸ் இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் மீடியம்ஸோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக ஆகலாம். ஓகே, இப்போ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை நான் ஓரளவு கன்க்ளூட் பண்ணுறேன். இந்த எபிசோடில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த எபிசோடில் பார்த்த அத்தனை விஷயங்களையும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்கிறேன். குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஃபீல்டு, இந்த வார்த்தையை முத பழக்கத்தில் கொண்டு வந்த சயின்டிஸ்ட்டுகளை பற்றி பார்த்தோம். குவாண்டம் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வந்த சயின்டிஸ்ட்டுகளை பற்றி பார்த்தோம். குவாண்டம் மெக்கானிக்ஸோடைய முக்கியமான பேசு பொருட்களான பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். பார்ட்டிகல்ஸ் இந்த சென்ஸ், பார்ட்டிகல்ஸில் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸான ஃபெர்மியான்ஸ் பற்றியும், ஃபோர்ஸ் கேரியர்ஸான பாசான்ஸ் பற்றியும் பார்த்தோம். ஹிக்ஸ் போசான்ஸ் அப்படின்ற பாசான் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகையான ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். இது எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணி ஒரு யூனிஃபைடு மாடல் கொண்டு வரலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா குவாண்டம் மெக்கானிக்ஸுடைய முக்கியமான கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில முக்கியமான கான்செப்டுகள் பற்றி பார்த்தோம். குவாண்டம் லீப் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸ்ராடிஞ்சருடைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்.
லைட்டோடைய வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி பார்த்தோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்த்தோம், அதுக்கப்புறம் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்ற விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த குவாண்டம் தியரி, குவாண்டம் ஃபீல்டு, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்றது நம்மளை எதை நோக்கி நகர்த்திட்டு போகும், அப்படி இதோட ஃபியூச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன சிந்தனையை முன் வச்சோம். குவாண்டம் மெக்கானிக்ஸோடைய பயன்கள், இது வந்து நமக்கு டிரான்சிஸ்டர் தந்திருக்குது, அதுக்கப்புறம் லேசர்ஸ் தந்திருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த எபிசோடை வந்து நான் ஒரு சின்ன கதையோட வைண்டப் பண்ணலான்னு இருக்கிறேன். இது வந்து ஒரு ஜென் கதை. 3 துறவிகள் ஒரு மரத்தில், ஒரு கொடி மரத்தில் கொடி பறந்துட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. முதல் துறவி சொல்கிறாரு, கொடி பறந்துட்டு இருக்குது அப்படின்றாரு. 2வது துறவி சொல்கிறாரு, கொடி பறந்துட்டு இல்லை, காற்று தான் கொடியை அசைச்சிட்டு இருக்குது, அதனால கொடி பறந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்றாரு. 3வது துறவி சொல்கிறாரு, கொடியும் பறக்கலை, காற்றும் அசையலை, நமக்கு வந்து அந்த கொடி பறந்துட்டு இருக்க மாதிரியும் காற்று அசைஞ்சிட்டு இருக்க மாதிரியும் நம்ம அந்த விஷயத்தை அப்படி உணர்றோம் அப்படின்ற மாதிரி 3வது துறவி சொல்கிறாரு. ஸோ சயின்டிஸ்ட்டுகளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வகையான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான், ஆனால் அது ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரிட் செய்கிறாங்க. இப்போ வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி ஏன் இந்த மாதிரி லைட் பிஹேவ் படுதுன்றதுக்கு ஆளாளுக்கு ஒரு கருதுகோள்களை முன் வைக்கிறாங்க, தியரிஸை முன் வைக்கிறாங்க. ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் வந்து ஒரு விர்ச்சுவல் ஃபோட்டான்ஸ்ன்ற கான்செப்ட் எல்லாம் முன் வைக்கிறாரு. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பேரலல் யூனிவர்ஸ், மல்டிபிள் யூனிவர்ஸ் அப்படின்ற தியரிஸ்லாம் முன் வைக்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு தங்களோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் முன் வைக்கிறாங்க. அதனால தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஃபீல்டு வந்து கொஞ்சம் கவர்ச்சிகரமான ஃபீல்டாக இருக்குது. இந்த எபிசோட பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த எபிசோடுகளில் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றி தெளிவாக தீவிரமான விஷயங்கள், சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இந்த குவாண்டம் சீரீஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள், விமர்சனங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறமா நான் வந்து இந்த வாட்ஸ்அப்பு, டெலிகிராம்லாம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஃபோன் நம்பர்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, நம்மளோட டிஸ்கஷன்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு மற்றும் டெலிகிராம் லிங்க்லாம் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.